என்னாகமம் அதிகாரம் 17. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பிதாக்களின் கோல்கள். 2. வாதுமை மரம் உணர்த்தும் காரியம். 3. ஆரோனின் துளிர்த்த கோல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படலின் அடையாளம். 4. ஆரோனின் துளிர்த்த கோல் கர்த்தர் கொடுக்கும் அதிகாரத்தின் அடையாளம். 5. இஸ்ரவேல் புத்திரரின் செயல். 1. பிதாக்களின் கோல்கள். இஸ்ரவேல் எனும் பெரும் கூட்டத்தாருக்கு நடுவாக பல்வேறு விதமான அவிசுவாசம், அதிருப்தி, போட்டி, பொறாமை போன்ற காரியங்களால் ஏற்படுகின்ற கலகங்களை இந்த புத்தகத்தின் 12 முதல் 16 வரையிலான அதிகாரங்கள் பதிவு செய்கிறது. குறிப்பாக மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணுதல், ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தல், தேசத்தை வேவு பார்த்து வந்து அதற்கு விரோதமாய் துர்ச்செய்தி பரவச் செய்தல், கோராகு கூட்டத்தாரின் கலகம் என பல்வேறு கலகங்களை இந்த அதிகாரங்கள் பதிவு செய்கிறது. அதற்கு பின்னாக இந்த 17வது அதிகாரத்தில் கர்த்தர் கலகக்காரர்களுக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு பிதாக்களுடைய வம்ச தலைவர்கள் 12 பேரும் கோல்களை கொண்டு வருமாறும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் எனவும் கூறுகிறார். இந்த அதிகாரமானது பல்வேறு விதமான போட்டி, பொறாமை, மனிதர்களுக்குள்ளாக ஏற்படும் கலகங்களுக்கு ஒரு முடிவாக அமையும். கர்த்தர் பிதாக்களுடைய வம்ச தலைவர்கள் ஒவ்வொருவரும் கோல் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார். இந்த தலைவர்கள் என்னாகமம் 1வது அதிகாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னாகமம் 7வது அதிகாரத்தில் காணிக்கை செலுத்தியவர்கள். இதில் லேவி கோத்திரமானது இடம்பெறவில்லை. எனவேதான் லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் என கர்த்தர் கூறுகிறார். ஏனெனில் இந்த 1வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்திலும் லேவி கோத்திரத்தாரின் கணக்கெடுப்பு நிகழவில்லை. லேவி கோத்திரத்தாரின் தலைவர்களின் பெயரும் இடம்பெறவில்லை. மேலும் பிரபுக்கள் எல்லாரும் தங்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை கொண்டு வந்தனர். மேலும் லேவி கோத்திரமானது கோத்திர வகுப்பில் இடம் பெறாத காரணத்தினால் 2 காரியங்களாக இது முன்வைக்கப்படுகிறது. 1. மொத்தம் 13 கோல்கள் இருந்ததாக சிலர் கருதுகின்றனர். இவை 12 கோத்திர பிரபுக்களின் கோல்களோடு ஆரோனின் கோலும் இணைக்கப்பட்டது என்ற கருத்தாகும். 2வதாக மொத்தம் 12 கோல்கள். இதில் எப்பிராயிம், மனாசே எனும் 2 கோத்திரமும் ஒரே கோத்திரமாக வகுக்கப்பட்டு அதனோடு கூட லேவி கோத்திரம் இணைக்கப்பட்டு மொத்தம் 12 கோத்திரங்களாக இருந்தன எனும் கருத்து. மேலும் கோல் என்ன செய்யப்பட வேண்டும் எனில் 12 கோல்களிலும் அவனவன் கோலில் அவனவன் பேர் எழுதப்பட வேண்டும். மேலும் அவை ஆசரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்கப்பட வேண்டும். ஒரு மறுநாள் கடந்து வரும்போது கர்த்தர் யாரை தேர்ந்தெடுப்பாரோ அவனுடைய கோல் துளிர்த்திருக்கும் என்பதே. 2. வாதுமை மரம் உணர்த்தும் காரியங்கள். எபிரேயத்தில் வாதுமை மரம் என்பது ஷாக்கர்ட் என அழைக்கப்படுகிறது. மேலும் விழித்திருத்தல் எனும் சொல்லானது ஷாக்கர்ட் எனும் எபிரேய மொழியில் அழைக்கப்படுகிறது. மேலும் இவை இரண்டும் ஒரே வேர்ச்சொல்லில் இருந்து வருகின்றன. எனவே கடவுள் தமது வார்த்தைகள் குறித்து விழிப்போடு இருக்கிறார், அவற்றை விரைவில் நிறைவேற்றுவார் என்பதை உணர்த்தும் ஒரு குறியீடாக இந்த வாதுமை மரம் அமைந்தது. வாதுமை மரம் என்பதாவது விழித்திருத்தல் என பொருள்படும். மேலும் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கின் அலங்கரிப்பானது வாதுமை மரத்தின் மொக்குகளையும் பழங்களையும் பூவையும் கொண்டிருந்தது. எனவே வாதுமை மரத்தின் சித்தரிப்பானது ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளும் இடம்பெற்றிருந்தது. எரேமியா 1வது அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களில் எரேமியா தன்னுடைய தரிசனத்தில் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறார். அதற்கான விளக்கத்தை கர்த்தர் சொல்லும்போது, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்பதன் தரிசனமாய் வாதுமை மரத்தின் கிளையை கண்டதாக கூறுகிறார். எனவே
இங்கு இந்த குத்துவிளக்கில் வாதுமை மரத்தின் சித்தரிப்பு இடம்பெற்றிருப்பதும் எரேமியாவின் தரிசனத்துக்கு கர்த்தர் கொடுத்த விளக்கமும் உணர்த்துவது என்னவெனில், தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற காத்திருக்கிறார் என்பதே. மேலும் இந்த அதிகாரத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக கொண்டு வரச் செய்யும் கோலானது வாதுமை மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோல். இதுவும் உணர்த்துவது என்னவெனில், கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் இருந்து விலகுவதில்லை, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் சொல்லப்படுவதும் இல்லை என்பதே. 3. ஆரோனின் துளிர்த்த கோல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படலின் அடையாளம். மத்தேயு 20வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று. ஏன் கோல் துளிர்த்தது? கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். எனவே லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எனின் துளிர்த்த கோல் அடையாளப்படுத்துவது என்னவென்றால், ஆரோனின் துளிர்த்த கோல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டலின் அடையாளம். மேலும் இந்த அதிகாரத்தில் கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அந்த கோலானது சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். எனின் கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாவது யாது என தியானிக்கலாம். கலகக்காரர்கள் கோராகின் கூட்டத்தார் சொன்னது, சபையார் எல்லோரும் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தர், தேவனின் மகா பரிசுத்தமானதை நாங்களும் நெருங்குவோம், தேவன் எங்கள் மூலமும் பேசுவார் என்பதே. ஆனால் இங்கு இந்த துளிர்த்த கோலானது கலகக்காரர் சொன்னதுக்கு விரோதமான அடையாளமாக அமைந்தது. எனின் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, எல்லோரும் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே மகா பரிசுத்தமானதை நெருங்க வேண்டும் என்பதன் அடையாளமாக இந்த துளிர்த்த கோல் இருந்தது. அழைப்பை பெற்றவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரத்யேகப்படுத்தப்படுபவர்கள் வெகு சிலரே. 4. ஆரோனின் துளிர்த்த கோலானது கர்த்தர் கொடுக்கும் அதிகாரத்தின் அடையாளம். வேதத்தில் கோல் என்பது ஒரு அதிகாரத்தை குறிக்கும் அடையாளம். மேய்ப்பர்கள் ஆடுகளை வழிநடத்தவும் சரி செய்யவும் கோலை பயன்படுத்துவார்கள். சங்கீதம் 23 இதை அடிப்படையாக கொண்டதாகும். மோசே மேய்ப்பனாக இருந்த காலத்தில் வைத்திருந்த கோலானது பின்னர் தேவனுடைய கோலாக அறியப்பட்டது. இதை யாத்ராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் அடையாளமாகும். இந்த அதிகாரத்தின் அடையாளமாகத்தான் பின்னர் அவர் அந்த கோலை கொண்டு பல்வேறு விதமான வாதைகளை நடப்பித்து எகிப்தின் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அதிகாரமுடையவராக இருந்தார். அதேபோல் மிலாறு என்று வேதத்தில் குறிப்பிடப்படுவதும் கோலை குறிக்கும். மேலும் கோலானது மனிதன் மீது கடவுளுக்கு இருக்கும் அதிகாரத்தின் ஒரு படமாகவும் வேதத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கீதம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், மீகா 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் என பல்வேறு இடங்களில் மனிதன் மீது கடவுளுக்கு இருக்கும் அதிகாரத்தின் அடையாளமாக இந்த கோல் பயன்படுத்தப்படுகிறது. மிலாறு எனும் வார்த்தையின் மூலமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஆரோனின் துளிர்த்த கோலானது கர்த்தர் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின் அடையாளமாக அமைந்தது. இனி வரவிருக்கும் காலங்களில் ஆரோன் ஆசாரிய பட்டத்துக்கு உரியவராய், ஆசாரிய பட்டத்துக்கு அதிகாரியானவராய் இருப்பார் என கர்த்தர் அடையாளப்படுத்துவதாக இருந்தது. 5. இஸ்ரவேல் புத்திரரின் செயல். மற்ற பிதாக்கள் வம்ச தலைவர்களுடைய துளிர்க்காத கோல்களானது அவர்களிடமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டது.
ஆரோனின் துளிர்த்த கோல் மாத்திரம் சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டது. இப்போது இஸ்ரவேல் சபையார் அறிந்து கொண்டதாவது ஆரோன் மாத்திரமே ஆசாரிய பட்டத்துக்கு உரியவர் என்பது. எனவே இஸ்ரவேல் புத்திரருடைய செயல் வித்தியாசமாக இங்கு இருக்கிறதை நாம் காணலாம். இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம், கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள். இதுதான் இவர்களுடைய பதிலாக அமைந்தது. இன்று நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். எனவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை கிட்டி நெருங்கிச் சேருவதற்கு ஏற்றாற்போல் கர்த்தருடைய இயேசுவினுடைய இரத்தம் எல்லாவற்றையும் சரி செய்தது. ஆனால் நியாய பிரமாணத்தின் காலத்தில் ஆரோன் மற்றும் ஆரோனின் வம்சவழியினர் மாத்திரமே இந்த மகா பரிசுத்தமானதை தொடவும் அதை நெருங்கவும் அனுமதி பெற்றிருந்தனர். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. கலகக்காரரோடு கூட சேர்ந்து சுவாமி உம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பாதவாறு அப்பா நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் சுவாமி. வாதுமை மரத்தை கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி அப்பா. நீர் உம்முடைய வார்த்தையை ஒருபோதும் தாமதிப்பதில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். வாதுமை கோலானது துளிர்த்தது போல் கர்த்தருடைய வார்த்தையும் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். அது ஒருபோதும் தாமதிப்பதில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார் என்கிறதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னாகமம் அதிகாரம் 17.